ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்லலானுங்க. இந்த நூக்கலை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த சைஸுக்கு எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு அதில் உப்பு சர்க்கரை எதுவுமே போட வேண்டாங்க. ஜூஸ் போட்டு நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி காலம்பரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னால இந்த சுகரு பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதுவும் இல்லாமல் ஜீரண சக்தியும் அதிகமாகுது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தோசை இட்லி தாங்க. அது காம்பினேஷனாக சட்னி நாங்கள் புதினா சட்னி தாங்க அரைச்சிருக்கோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் பேத்திக்கு எங்கள் மருமகளுக்கும் எங்கள் பிள்ளைக்கும் இது வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஓட்ஸ் கஞ்சி தாங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது தொட்டு சாப்பிட்றதுக்கு துவையலுங்க, புதினா துவையல் கெட்டியாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் சட்னியாக ரெடி பண்ணிட்டோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டை பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை புதினா சட்னி புதினா துவையல் ஓட்ஸ் கஞ்சி தாங்க. வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, எல்லோரும் சாப்பிட்லாம்.